பாத்தியலா என் கையில ஒரு சின்ன காயம் கூட இல்ல. சாரி. மச்சான் இப்ப எதுக்கு சிரிக்கிறிய? சிரிக்கிற மாதிரி காமெடி பண்ணா சிரிக்க தானே செய்யணும். ஐயா பூசாரி ஐயா, விளக்கமா எடுத்து சொல்லுங்க. இப்பவும் அந்த பொண்ணுதாம்மா இந்த தீச்சட்டி பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிருக்கு. என்ன சொல்றிய? ஆமாம்மா, தீச்சட்டி பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் யார் கையில காயம் ஏற்பட்டிருக்கோ அவங்க பரிகாரத்தை தான் சாமி ஏத்துக்கும். உன் கையில காயமே இல்லையம்மா, அப்படின்னா உன்னோட வேண்டுதலை சாமி ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். இது என்னங்க அநியாயமா இருக்கு? அதுக்கு ஒரு ரூல்ஸ், இதுக்கு ஒரு ரூல்ஸா? ஆமா, கிரிக்கெட்டுக்கு ஒரு ரூல்ஸ், கபடிக்கு ஒரு ரூல்ஸ். நீ கபடி கிரவுண்ட்ல வந்து கிரிக்கெட் ஆடினா அதுக்கு யாரு பொறுப்பாவாங்க? இல்ல சித்தி, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறாங்க. இதுல ஏதோ நீங்க ஃப்ராட் தனம் பண்ண பாக்குறீங்க. என்ன மச்சான், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ என்ன விஜய், சாமி விஷயத்துல போய் இப்படி எதிர்த்து பேசுற? கேட்டுக்க. தப்புமா தப்பு. கண்ணத்துல போட்டுக்கோ, அப்புறம் தெய்வ குத்தம் ஆயிடும். அப்புறம் சாமி கண்ணை குத்திடும். பாத்தீங்களா, இப்ப சாமியே யார் பக்கம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்களே யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுதான் முழு மனசோட சடங்கு செஞ்சிருக்கு. விஜய் குறுக்கு வழியில ஜெயிக்க பார்த்திருக்கா. இங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பிருந்தா தான் ஜெயிச்சிருக்கா. என்ன என்ன என்னன்னா என் புருஷன் கிட்ட ரொம்ப கொஞ்சி கொலாவற மாதிரி இருக்கு. உன் புருஷனா? அவர் உன் புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரு ஏன் முறை மாமே. நாங்க கொஞ்சுவோம் கொலாவுவோம். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் புருஷன் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா? என்னடி மூக்கு உடைச்சிட்ட? ரத்தம் வருதுடி. வருதுங்களா? வலிக்குதுங்களா? இன்னொரு வாட்டி என் புருஷன் கிட்ட பேசின இப்பவாவது மூக்கதான் உடைச்சிருக்கேன். உடைச்சுதான் ஏதாவது பொண்ணு தெரிஞ்சது மூஞ்சியும் உடைச்சிருவேன். சரி போனா போது ஏதோ தெரிஞ்ச பொண்ணு, சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஏன் இடத்துக்கே போட்டிக்கு வரியா? அவளை உன்னை தொலைச்சிருவேன். என் புருஷன் பக்கம் கண்ணு போறத பார்த்தேன், கண்ணை நோண்டி காக்காக்கு போட்டுருவேன். மூஞ்ச பாரு, நல்ல மூஞ்ச. நம்ம பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட உரமோறு வாங்கினேன். நமக்கு தயிர் இல்லைன்னா செட் ஆகாதுப்பா. எனக்கு டெய்லியும் காலையில் இந்த டிஃபன்லாம் தூக்கி போட்டு எனக்கு பழைய சோறும் தயிரும் போட்டு சின்ன வெங்காயத்தை உரிச்சு கொடுத்துரு போதும். நல்ல விஷயம்ப்பா. நடத்து. ஆனா ஒண்ணுடா, நீ சரியான கேடி. ஏன்? பின்ன கோவில்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சாதிச்சு காட்டிட்டல. வீரா, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, அதனாலதான் எல்லாரும் நம்ம பக்கம் நின்னாங்க. ஏன் சாமியே நம்ம களவாணி தனத்தை கண்டுக்காம இருந்துச்சுன்னா பாரு. நம்ம களவாணித்தனம் நாம அது நீ பண்ண களவாணித்தனம். என்னையும் கூட்டு சேர்த்துட்டு இருக்காத. சரி, இப்போ உன்னை சேர்த்து சொன்னதுல உன் கிரீடு எதுவும் கலந்து கீழே விழுந்துருச்சா? நல்லதுக்காக தானே பண்ணோம். என் மனசாட்சிக்கு நான் தப்பு பண்ணல. எல்லா புண்ணியமும் எனக்கே வந்து சேரட்டும். சேரட்டும் சேரட்டும். பத்திரமா அந்த பெருமையெல்லாம் பூட்டி வச்சுக்கோ, என்னைக்காவது யூஸ் ஆகும். இங்க பாரு, இதே மாதிரி ஃப்ராட் தனத்தெல்லாம் தொழில காமிச்சிருக்க கூடாது, புரியுதா? எனக்கு சுத்தமா பிடிக்காது, பாத்துக்கோ. ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா நான் இந்நேரம் கோடீஸ்வரன் ஆயிருப்பேன். நேர்மையில எங்க கூட பிறந்த குணம், அதெல்லாம் செத்தால எங்களை விட்டு போவே போகாது. அப்படி இருந்தனா நானும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன்.
என்ன பாக்குற? போட்டோ. என்ன போட்டோ? என் மல்லிகாவோட போட்டோ. அவ போட்டோ நீ எதுக்கு வச்சிருக்க? சொந்தத்துல முறை பொண்ணு. என் மேல எப்பவுமே அவளுக்கு ஒரு கிரேஸு. ம், நீ தான் அவன் மூக்க உடச்சு விட்டிய. நான் ஒண்ணும் செய்யல. அதுவா உடைஞ்சதுக்கு நான் ஒண்ணும் காரணமாக முடியாது. பாவம், நம்ம பிரச்சனையில அவ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. மறுபடியும் எப்ப மீட் பண்ண போறோம்னு தெரியல. ம், டைம் ஆயிடுச்சு, படு. போனே பார்த்துட்டு இருக்காத. சும்மா சிரிச்சு பேசினதுக்கே பொசசிவாய் மூக்க உடைச்சிட்டாலே. இதுவே நிஜமாவே 2 பேர் லவ் பண்ணியிருந்தா ஆத்தடி என்னென்ன பண்ணிருப்பா. இவளுக்கு பணிஞ்சு வந்து கேட்டிருந்தா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சமாளிப்பா. ஏதோ அவ கல்மன சோரத்துல என் மேல கொஞ்சம் நினைப்பு இருக்கே, அது வரையும் சந்தோஷம். உன்னை பாடுன்னு சொன்னேன். அஹ், அஹ், அஹ்.